السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، وصلى الله وسلم وبارك على نبينا محمد وعلى آله وأصحابه أجمعين. கண்ணியத்துக்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பொதுவாக மனிதர்கள் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது, நோய்கள், பிரச்சனைகள், பயங்கள் வரும் பொழுது வாழ்றதை விடவும் மௌத்தாகிட்டா நல்லம் என்று யோசிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, லா யதமன்னயன்ன அஹதுகுமுல் மௌத லிதுர்ரின் நஸல பிஹி. உங்கள யாரும் வாழ்க்கையில கஷ்டங்கள் வரும் பொழுது மௌத்த ஆசைப்படவுமான, மௌத்த கேட்டுடவுமான. ஏன் தடுக்கிறாங்க? ஏன் மௌத்த கேட்கக்கூடாது? கஷ்டம், நோய் தாங்க இயலாது, அப்பயும் மௌத்த கேட்கக்கூடாது. ஏன் கேட்கக்கூடாது என்றால், மனிதர்கள் நினைக்கிறாங்க உலகத்தில் இருந்து மௌத்தாகிட்டா தனக்கு இப்ப இருக்கிற இந்த கஷ்டம், நோய் முடிஞ்சிடும், அதுக்கப்புறம் பிரச்சனை முடிஞ்சு என்று நினைக்கிறார். ஆனால் அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய மௌத்தோடு அவனுடைய கஷ்டங்கள் முடியறதில்லை. சொல்ல போனால் மௌத்துக்கு பின்னால் இருக்கிற கஷ்டங்கள் இருக்குது, இது இதை விடவும் மிக பயங்கரமானது. மனிதன் தெரியாதனத்தினால் நினைக்கிறான் மௌத்தாகிட்டா கஷ்டம் முடிஞ்சு. அதனால தான் சொன்னாங்க, என்ன கஷ்டம் வந்தாலும் சரி மௌத்த கேட்டுதாரு. இதுக்கு பின்னா உள்ள கட்டங்களை பற்றி உள்ள அறிவும் உங்களுக்கு தெரியாது. இந்த மனிதனுடைய வாழ்க்கை என்பது ஒரு பயணம் என்று சொல்லி எல்லாரும் சொல்றாங்க. உண்மையிலே அந்த பயணத்தை பத்தி நாங்க விளங்கிதான் வச்சிருக்கிறோமா? ஒரு பயணம் போறது என்றால், இங்கிருந்து காத்தாங்குடிக்கு போறது என்றால் முதல்ல குர்நாகல வரும், அதுக்கு பின்னால தம்புள்ள வரும், அதுக்கு பின்னால புலனர்வ வரும், அதுக்கு பின்னால வெட்டிக்குளோ வரும். இப்படி எல்லாருக்கும் தெரியும். ராவேல எந்த ஊர்ல இருப்போம், எந்த நேரத்துல போய் சேருவோம் என்பதெல்லாம் பயணங்களை பற்றி தெரியும். ஒரு வெளிநாட்டு பயணம் போறதாக இருந்தால் அந்த பயணம் எவ்வளவு நேரம், எங்க டிரான்சிட், அங்க எவ்வளவு நேரம் காத்திருக்க வேண்டி வரும், பின்னால எத்தனை மணிக்கு போய் சேருவோம், இந்த பயணத்துல சாப்பாடு மீல் கிடைக்குமா இல்லையா, என்ன கிடைக்கும், இதை பத்தி கூட தெரிஞ்சுக்கொள்றோம். உண்மையிலேயே நானும் நீங்களும் ஒரு பயணம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த பயணத்துல எத்தனை இடங்களை கடந்து போக வேண்டி இருக்குது, எத்தனை இடம் முடிஞ்சிருக்குது, எவ்வளவு காலம் காத்திருக்க வேண்டி வரும், இதை பற்றிய அறிவும் எங்களுக்கு இருக்குதா? அன்பான சகோதரர்களே, மற்ற பயணங்களை பற்றி அறிஞ்சு கொள்றதுல நாங்கள் காட்டுற ஆர்வத்தை விடவும் எங்களோட வாழ்க்கையுடைய பயணத்தை பற்றி நல்லா விளங்கி இருக்கோம். அப்ப எங்களுக்கு விளங்கும் எது முக்கியமானது, எது எந்த பிரச்சனை, எது பிரச்சனை இல்லை என்ற எல்லாத்தையும் ஒரு தெளிவாக எங்களுக்கு விளங்கி கொள்ளலாம். மனிதனுடைய வாழ்க்கை பயணத்துல நானும் நீங்களும் சில கட்டங்களை கடந்து வந்துட்டோம். ரூஹுகளாக இருந்த ஒரு காலம் இருந்தது. பின்னால ஒவ்வொருத்தரும் தாயுடைய வயிற்றுக்குள்ள இருந்திருக்கிறோம். அது ஒரு வாழ்க்கை. அங்க உயிர் இருந்தது, அங்க சாப்பாடும் கொடுக்கப்பட்டது. தாயுடைய வயிற்றுல இருக்கிற காலத்துல இந்த உலகத்தை எங்களால கற்பனை செய்ய முடியல. இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது என்று சொல்லப்பட்டிருந்தால் அதுவும் எங்களுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கல். அதையெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு எங்களுக்கு அறிவு இருக்கவும் இல்லை. ஆனா இங்க வந்ததுக்கு பின்னால விளங்குது, அது ஒரு தற்காலிகமாக இருந்தோம். அங்க நடக்கிறத எல்லாத்தையும் நாங்கள் இன்னைக்கு கண்கூடாக பார்க்கிறோம். அதே மாதிரி உலக வாழ்க்கையோட மரணத்தோட மனிதனுடைய இந்த பயணம் முடியறது இல்லை. இதுக்கு பின்னால சில கட்டங்கள் இருக்குது. குர்ஆன் ஹதீஸ் ஊடாக நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த உண்மைகளை எல்லாம் எங்களுக்கு சொல்லாமல் இருந்திருந்தார்.
எங்களுக்கு ஒரு நாளும் அந்த உண்மைகளை எங்களோட அறிவால அறிஞ்சு கொள்ள முடியாது. வெறும் எங்களுடைய புத்தியை வச்சு அதை அறிஞ்சு கொள்ள முடியாது. அனைத்தும் அறிந்த அல்லாஹ் நமக்கு அதை சொல்லி தந்திருக்கிறார். மனிதனுடைய மரணம் இருக்குது. மரணம் நிறைய வாசல்களை திறந்துடும். எங்களை கண்களுக்கு விளங்குறது எல்லாம் இப்பொழுது ஒரு வரையறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. ஒரு தூரம் தான் விளங்கும். ஆனால் மௌத்துடைய நேரம் வந்தால் மனிதனுடைய பார்வை அந்த நேரத்துல கூர்மையாக இருக்கும். வாழ்க்கையில பார்க்காத எத்தனையோ விஷயங்களை பார்க்க ஆரம்பிப்பார். மௌத்துடைய சந்தர்ப்பம் இருக்குது. அந்த சந்தர்ப்பத்துல பலதையும் மனிதன் காண்பார். நாங்க தான் அந்த நேரத்தில் அவனுக்கு கிட்ட இருப்போம். ஆனா நீங்க அதெல்லாம் பார்க்க மாட்டீங்க. மலக்குல் மௌத்துக்கு உதவியாளர்கள் இருக்கிறார். உதவியாளர்கள் அவங்க எல்லா விஷயங்களையும் நேர காலத்தோடையே செய்ய ஆரம்பிப்பாங்க. ஒரு ஆபரேஷன் நடக்கிறதா இருந்தால் குறிப்பிட்ட ஒரு டாக்டர் தான் ஆபரேஷன் பண்றது. ஆனால் அவர் வாரதுக்கு முன்னால எத்தனையோ வேலை ஆரம்பமாகதான் இல்லையா, அவரை கொண்டு போறாங்க. இன்னும் எத்தனையோ விஷயங்கள் நடக்குது. அதே மாதிரி ஒரு மனிதனுடைய கடைசி நேரம் நெருங்குற நேரத்துல மலக்குகள் வந்துடுவாங்க. அவர் நேரடியாக காட்சிகள் எல்லாம் பார்ப்பார். எல்லாம் ஆரம்பமாகும். மலக்குள் மௌத்து தான் அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு உயிரை கைப்பற்றுறது. இந்த நேரத்தில் அவர் எல்லா விஷயங்களையும் பார்ப்பார். மனிதனுடைய மரணத்துக்கு பின்னால அவருடைய உயிர் வாரத எங்களால பார்க்க இயலாது. ஆனா அந்த தாய் உணர்றார். உயிர் வந்து சேர்றது இருக்கிறது. 4 மாதம் ஆகும் பொழுது உயிர் வந்து சேரும். அது வெளிப்படையில விளங்குறது இல்லை. ஆனா உயிர் போறது அது விளங்குது. மௌத்தார உங்களுக்கு பக்கத்துல இருந்தா உறுதியாகவே தெரியும் உயிர் போயிட்டு என்றது நல்லா விளங்கும். உயிர் போறது விளங்கும். அன்பான சகோதரர்களே, ஒரு மனிதனுடைய உயிர் பிரிஞ்சதற்கு பின்னால நாங்க அந்த மையத்தை கொண்டு போய் என்ன செய்யறோம்? கபர்ல அடக்கம் செய்யறோம். கபர்ல அடக்கம் செஞ்சிட்டால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னல் மய்யித் இதா குஃபின ஃபீ கப்ரி வ தவல்ல அன்ஹு அஸ்ஹாபுஹு. ஒரு மையித் கபர்ல அடக்கம் செய்யப்பட்டு அவரை சுமந்து வந்து அடக்கம் செய்த அவருடைய தோழர்கள், குடும்பத்தினர்கள் அவங்க எல்லாம் திரும்பி போக ஆரம்பிச்சதும் இந்த மையத்திடத்துல 2 மலக்குகள் வந்து அவரை உட்கார வச்சிருவாங்க. திரும்பி போறவர்களுடைய செருப்பு சத்தம் கூட அவரு கேட்கும். அப்படி ஒரு நிலையை அல்லாஹ் ஏற்படுத்துவார். அவ்வளவு வேகமாக 2 மலக்குகள் அங்க வந்துடுவாங்க. இவரை எழுப்பாட்டிடுவாங்க. இவரை எழுப்பப்படும் பொழுது உயிர் வந்துட்டு தானே இவருக்கு ஒரு வெளிச்சம் தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த வெளிச்சம் எப்படி இருக்கும் என்றால் சூரியன் மறைகிற நேரத்தில் வரக்கூடிய வெளிச்சம் மாதிரி இருக்கும். அந்த வெளிச்சத்தை கண்டதும் அவர் நினைப்பார், சூரியன் மறைய போகிறது, நான் இன்னும் அசர் தொழுது கொள்ளல மூமினா இருந்தார். அவர் சொல்லுவார், தவுனி, கண்ணை கசக்கி கொண்டு சொல்லுவார், தவுனி உஸல்லி, விடுங்க நான் தொழுதுடணும், தொழுவ கலாவா போகுது என்று சொல்லுவார். அவருடைய எண்ணம் எல்லாம் எப்படி இருக்கும் என்றால் ஏதோ தூங்கி இருந்தது மாதிரியும் அசருடைய நேரம் முடிய போற மாதிரியும் நினைச்சு கொண்டு சொல்லுவார். பிறகு அந்த 2 மலக்குகளும் அவரிடத்துல கேள்வி கணக்கு கேட்பான். அவர்களுக்கு முன்கர் நக்கீர் என்று பேர். அந்த 2 மலக்குகளுக்கும் அந்த பேர் வைக்கப்பட்டதுக்கு காரணம் என்னென்றால் அவங்க 2 பேரும் அவர்களுடைய தோற்றம் இருக்கிறதே வாழ்க்கையிலேயே பார்த்திருக்கிற ஒரு தோற்றமாக இருக்காது. ஒரு அலங்கோலமான பயங்கரமான தோற்றமாக இருக்கும். அதனாலதான் அவர்களுக்கு அந்த பேர் சொல்லப்பட்டிருக்கு. அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க. அந்த கேள்விகளுக்கு மூமின் சரியான பதில் சொல்லுவார். ஈமான் இல்லாதவர்கள் பதில் சொல்லிக் கொள்ள மாட்டார். அது கப்ருடைய முதலாவது சோதனை. அந்த கேள்வி கணக்கு முடிஞ்சதோட ஆளை மீண்டும் தூங்க வச்சிட்டு அவர்கள் போயிடுவார்கள். பிறகு அல்லாஹ்வுடைய ஒரு பொதுவான நியதி இருக்கிறது. அடக்கம் செய்யப்பட்டால் இந்த உடல் மண்ணோட சேர்ந்துடும். மின்ஹா கலக்னாக்கும் வ ஃபீஹா நுஈதுக்கும் வ மின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா. இதுல அல்லாஹ் தஆலா இதிலிருந்து தான் படைச்சான். திரும்பவும் இந்த மண்ணில் நாங்க போய் சேர்ந்துருவோம்.
நபிமார்களுடைய உடல்களை அல்லாஹ் தஆலா மண்ணுக்கு ஹராமாக்கி இருக்கிறார். இன்னல்லாஹ் தஆலா ஹர்ரம அலல் அர்தி அஜ்சாதல் அன்பியா. நபிமார்களுடைய உடல்களை பூமிக்கு அல்லாஹ் ஹராமாக்கி இருக்கிறார். அது சாப்பிடாது. நபிமார்கள் எங்க அடக்கம் செய்யப்பட்டாங்களோ அந்த இடத்துல உடல்ல எந்த மாற்றமும் இல்லாம கடைசி வரைக்கும் இருப்பாங்க. அதுல ஒரு மாற்றம் வராது. நபி அல்லாதவர்கள்ல அல்லாஹ் தஆலா நாடினால் சில மனிதர்களுடைய உடல்களை பாதுகாப்பார். இல்லை என்றால் பொதுவான நியதி மண்ணோட சேர்ந்தால் அது அழிந்துவிடும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரு மனிதனுடைய உடல் முழுமையாக மண்ணுடன் அழிந்து மக்கி போய்விடும். ஆனால் ஒரே ஒரு எலும்பை தவிர, இல்ல அவ்மன் வாஹிதன் லைஸ ஷைஉம் மினல் இன்சானி இல்லா யப்லா இல்ல அவ்மன் வாஹிதன், ஒரே ஒரு எலும்பு இருக்கிறது, அது என்ன செய்யாது, மண்ணோட சேராது. அது அடக்கம் செய்யப்பட்டாலும் சரி, பத்த வச்சாலும் சரி, தண்ணீர்ல மூழ்கடிக்கப்பட்டாலும், மனிதனுடைய உடல் முழுக்க இல்லாமல் போனாலும் அந்த ஒரு எலும்பு மிஸ்ல ஹப்பதி ஹர்தல் சொன்னார்கள், கடுகு மணியுடைய அந்த அளவுல அது இருக்கும். அது எங்க இருக்கிறது? அதுக்கு பேர் அஜபு ஜனப், வால் முள் என்று சொல்லுவோம். மிருகங்களுக்கு வால் முளைக்கிற இடம், மனிதனுடைய முதுகெலும்பு முடிகிற இடத்துல அந்த எலும்பு இருக்கு. அந்த எலும்பு அது மண்ணோட சேர மாட்டார். அது புரண்டு 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 மண்ணுக்குள்ளதான் இருக்கு. பூமிக்கு வந்தவங்க மிச்சம் தூரம் போகல. இவ்வளவு காலம் மக்கள் இங்க வாழ்றாங்க, நிறைய பேர் போயிட்டாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா மிச்சம் தூரம் போகல, எல்லாம் இதுக்குள்ளதான். தண்ணியிலையோ எங்க இருந்தாலும் பூமிக்குள்ளதானே. இந்த பூமிக்குள்ள அது எங்கேயும் பிறண்டு 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 அந்த இடங்கள்லயே சுத்தி கொண்டு இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த எலும்பில் இருந்துதான் கியாமத்துடைய நாள்ல எழுப்பாட்டப்படும் பொழுது ஒவ்வொரு மனிதன் மிருகங்களுடைய அந்த உடலும் இணைக்கப்படும். இதே எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் உலமாக்கள் இதனுடைய ஹிக்மத் சொல்றாங்க. மனிதர்கள் யாரும் நினைக்க கூடாது, இந்த கியாமத்துடைய நாள்ல எங்களுக்கு தரப்படக்கூடிய உடல் இருக்குது, அது இந்த மாதிரியான வேறொரு உடல் என்று நினைக்க கூடாது. இதே உடல் தான் திரும்ப எங்களுக்கு கிடைக்கும். மீண்டும் எழுப்பாட்டப்படும் பொழுது கால்கள் வேற கால்கள் அல்ல, இதே கால்கள் தான், இதே கைதான், இதே உடல் தான். இந்த உடலுடைய ஒவ்வொரு உறுப்பும் கண்ணியப்படுத்தப்பட வேணும், அகௌரவப்படுத்தப்படக்கூடாது. அதனுடைய இயல்புகள், அதனுடைய தன்மைகள், அதனுடைய தோற்றங்கள் இது வித்தியாசப்படுத்தப்படலாம். ஆனால் இதே உடல் தான் திரும்ப மனிதனுக்கு கொடுக்கப்படும். சொர்க்கத்துக்கு போனால் இதே உடலுடன் தான் சொர்க்கத்துக்கு போவார். நரகத்துக்கு போகும் பொழுது அல்லாஹ் பாதுகாக்க வேணும், இதே உடல் தான். கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தை ஒரு நாளைக்கு அழிப்பான். எல்லாம் அழிச்சு முடிஞ்சதுக்கு பின்னால அவன் நாடுகிற காலம் வரைக்கும் அப்படியே வச்சிருப்பான். மீண்டும் மனிதர்களை மிருகங்களை எழுப்பாட்ட நாடும் பொழுது சூரூதப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா மீண்டும் மனிதர்களை எழுப்பாட்ட நாடும் பொழுது இந்த பூமிக்கு ஒரு மலையை பெய்ய வைப்பார். ஒரு மலை பெய்யும். மிஸ்லத்தல் சொன்னாங்க, அது பனி பெய்யறது மாதிரி இருக்கும், தூறல் மலை. அது மண்ணுல வந்து பட்டதும் தாவரங்கள் முளைத்து வாரது மாதிரி மனிதர்களுடைய உடல்கள் அப்படியே முளைச்சி வரும். அந்த நான் சொன்ன அந்த எலும்பு எங்க இருக்குதோ அதோட எல்லாம் வந்து சேர்ந்து கொள்ளும். நாங்க இங்க கிட்னி மாத்தி இருக்கலாம், அது யார் யாருடைய உடல் இருந்திருக்கும், ஆனா அங்க அதெல்லாம் பிழையாகாது. யார் யாருக்கு எதுவோ அது அப்படியே வந்து சேர்ந்து கொள்ளும். எந்த அளவுக்கு என்றால் எழுப்பாட்டப்படும் பொழுது ஹத்னா செய்யப்பட்டவர்களாக யாரும் இருக்க மாட்டாங்க. அத கூட சொல்லி தந்தான். ஹத்னாவின் பொழுது மனிதனுடைய உடலுடைய ஒரு சிறிய ஒரு பகுதி அகற்றப்படுது, ஒரு சிறிய ஒரு தோல் பகுதி அகற்றப்படுது. அதுவும் எங்க போய் சேருது? மண்ணுக்கு தானே போய் சேருது. அதுவும் வந்து சேர்ந்து கொள்ளும். அப்படி எல்லாம் வந்து சேர்ந்துடும். அதற்கு பின்னால சூர் ஊதப்படும். சூர் ஊதினால் ஒவ்வொரு உடல்களோடையும் அவருடைய உயிர் வந்து சேர்ந்து கொள்ளும். இப்ப அந்த உடல்கள் எல்லாம் அப்படி எழும்பி நின்று அங்கேயும் எங்கேயும் திரும்பி பார்ப்பாங்க.
பிறகு என்ன செய்வாங்க? கபர்ல இருந்து எழும்பிட்டால் அங்கு இருந்து ஏற்கனவே சொல்லி வச்சது மாதிரி ஒரு திசையை நோக்கி நடக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் தஆலா நியமித்த இடத்தை நோக்கி வேகமாக எல்லாரும் நடக்க ஆரம்பிப்பாங்க. இது எங்க நடக்க போகுது? இந்த பூமிக்கு மேலேயா வேற எங்கேயுமா? இந்த பூமிக்கு மேலதான், வேற எங்கேயும் அல்ல. பூமிக்குள்ளதானே எல்லாம் இருக்குது. இந்த பூமியிலிருந்து தான் திரும்பவும் மீண்டும் உங்களை வெளியாக்குறது இந்த பூமியிலிருந்து தான். வேகமாக எழும்பி நடக்க ஆரம்பிப்பாங்க. அல்லாஹ் தஆலா இந்த பூமியில் உள்ள அடையாளங்களை எல்லாம் இல்லாமலாக்கி விடுவார். துமத்துல் அர்து மத்தல் அதீம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தோல் விரிக்கப்படுவது போல பூமியை அல்லாஹ் விரித்து விடுவார். ஆட்டோட தோல் எப்படி இருக்குது? இப்படி சுத்தி தானே இருக்குது. அதை உரிச்சு விரிச்சா எப்படி இருக்கும்? பள்ளம் வைக்காது, மேடு இருக்காது, சமதரையாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூமி இப்ப இப்படி இருக்குது, வட்டமாக இருக்கிறது, அது பந்து போல இருக்குது. அல்லாஹ் தஆலா அதை அப்படியே விரிச்சு வச்சிருவான். இதுல மலைகள் இருக்க மாட்டாது, ஆறுகள். இதெல்லாம் அடையாளமாக எதையெல்லாம் வச்சிருக்கிறோமோ, லைஸ ஃபீஹி அலமுன் லிஅஹத், யாரும் இருந்ததற்கான எதற்கான அடையாளங்களும் அங்க இருக்க மாட்டாது. எல்லாம் வேகமாக நடக்க ஆரம்பிப்பாங்க. சில நேரங்களில் வாப்பாவும் மகனும் பக்கத்து கபர்ல அடக்கப்பட்டிருப்பாங்க. மனைவியும் கணவனும் முழு குடும்பமும் பக்கத்தில். ஆனா இப்ப எழுப்பாட்டப்படும் பொழுது யாரும் யாரையும் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள். அந்த நாள்ல பாப்பா மகன் இந்த உறவு எதுவுமே இருக்காது. நீங்க எப்ப மௌத்தானீங்க மகன், நீங்க பக்கத்துல இருந்த எனக்கு தெரியாது, நீங்க எப்ப மௌத்தானது ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க. வேகமாக எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிப்பார்கள். அந்த இடத்தை அடைஞ்சதும் மலக்குகளுக்கு அல்லாஹ் சொல்லுவான், வகிஃபூஹும், எல்லாரையும் நிறுத்துங்க, இன்னஹும் மஸ்ஊலூன், அவர்களிடத்தில் கேள்வி கணக்கு இருக்கிறது. இதுதான் மஹ்ஷர் என்று சொல்றது. மஹ்ஷர் என்றா என்னது? எல்லாரையும் ஒன்று சேர்க்கிற இடம். அது பூமியில தான் இருக்கு. பூமியில ஒரு குறிப்பிட்ட இடம் தான் அர்துல் மஹ்ஷர், மஹ்ஷருடைய பூமி. அந்த இடத்துல எல்லாரும் ஒன்று சேர்க்கப்படுவார்கள். எல்லாரும் அந்த ஒன்று சேர்ந்துருவாங்க. இவ்வளவு கோடிக்கணக்கான மக்கள் ஒன்று சேர்ந்தால் சத்தமாக இருக்குமே என்றால் ஒரு சத்தமும் இருக்காது. ஹஷஅத்தில் அஸ்வாத்து லிர்ரஹ்மான் ஃபலா தஸ்மஉ இல்லா ஹம்ஸா. ரஹ்மானுக்கு முன்னால சத்தங்கள் எல்லாம் அடங்கிவிடும். மக்கள் அப்படி அகலைகளை நடமாடுறது மட்டும் தெரியும், எந்த சத்தமும் வராது. கடும் கஷ்டம். உயிர் வந்தால் தாகம் வந்துடும். உயிர் வந்தால் தாகம் என்பது இயல்பாகவே வந்துடும். மக்கள் கடும் தாகத்தில் இருப்பாங்க. அல்லாஹ் தஆலா மஹ்ஷருடைய மைதானத்தில் அப்படியே மக்களை நிறுத்திடும். எல்லாருக்கும் தெரியும் கேள்வி கணக்கு கேட்கப்பட போகிறது. ஆனால் இன்னும் கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படாம அப்படியே அல்லாஹ் வச்சிடுவார். في يوم كان مقداره 50,000 سنة. 50,000 வருஷங்கள் கொண்ட ஒரு நாள். உலக வாழ்க்கை எவ்வளவு காலம்? 50 இருக்கலாம். 50 கிடைச்சாலே பெரிய விஷயம். 60 இருக்கலாம், 70 இருக்கலாம். அல்லாஹ் தஆலா அப்படியே வச்சிடுவார். மக்கள் கடும் தாகத்தில் இருப்பார். இந்த சந்தர்ப்பத்துல தான் அல்லாஹ் தஆலா நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹவுதை கொடுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய ஹவுதை நான் இப்பொழுது பார்க்கிறேன். மல்ஆன் யதஃபஜ்ஜர், தண்ணீர் நிரம்பி வழிந்தோடி கொண்டிருக்கிற ஹவுதை நான் பார்க்கிறேன். அந்த ஹவுதுக்கு மன் வரத ஷரிப் வமன் ஷரிப லா யத்மஉ அபதா, யார் அங்க வருவாங்களோ அவர்களுக்கு தண்ணி கிடைக்கும், தண்ணீர் குடிச்சவர்களுக்கு தாக பிரச்சனை முடிந்துவிடும். அதற்கு பின்னால் தாகம் என்பதை வரமாட்டார். எல்லாருக்கும் தண்ணி கொடுப்பாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தில் உள்ள மூமின்களுக்கு தண்ணி கொடுப்பார்கள். அதற்கு பின்னால் வைன்னலி குல்லி நபியின் ஹவுதா, ஒவ்வொரு நபிக்கும் ஹவுது கொடுக்கப்படும். அதுல இருந்து தண்ணீர் குடிப்பார்கள். அதுக்கு பின்னால கேள்விகளுக்கு ஆரம்பிக்கப்பட மாட்டார். மக்கள் மஹ்ஷருடைய அந்த வேதனையை பார்ப்பாங்க. எப்படி என்றால், இதற்கு மேல ஒரு வேதனை இல்லை.
இதுதான் கடினமான வேதனை. இது முடிஞ்சிட்டா பிரச்சனை முடிஞ்சு, கேள்வி கணக்கு ஆரம்பிக்க சொல்லுங்க என்று சொல்லி யார்கிட்ட சொல்லலாம் என்று ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்துல மக்கள் போவாங்க. மஹ்ஷருடைய மைதானத்திலையும் உலமாக்களுடைய தேவை உண்டாகும். மக்களுக்கு உலமாக்கள் தான் வழிகாட்டுவாங்க. ஆதம் தான் அபுல் பஷர், அவர்கிட்ட போகும். அவர் தான் எல்லாருக்கும் தகப்பன். அவர்கிட்ட போய் மக்கள் சொல்லுவாங்க, ஆதமே நீங்க எங்களுடைய தகப்பன், எங்களோட கஷ்டத்தை நீங்க பாக்குறீங்க, அல்லாஹ்விடத்துல எங்களுக்காக சிபாரிசு செய்யுங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்துடுவாங்க. அவர்கள் அந்த ஒரு பழத்தை சாப்பிட்ட அந்த விஷயத்தை சொல்லி, நான் அல்லாஹ்வுக்கு மாறு செய்து விட்டேன், எனக்கு பயம். இன்று அல்லாஹ்வுடைய கோபம் ஏற்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு எப்பொழுதும் இப்படிப்பட்ட கோபம் மனிதர்கள் மீது ஏற்பட்டதில்லை, நான் பயப்படுகிறேன். இத்ஹபூ இலா கைரி, வேறு யார்கிட்டயும் போங்க. இத்ஹபூ இலா நூஹின், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட போங்க. நஃப்ஸி நஃப்ஸி நஃப்ஸி, என்னை பாதுகாத்துக் கொள்வதுதான் எனக்கு இந்த நாளில் தேவை, என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மறுப்பார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்ககிட்ட போவோம், அவங்களும் மறுப்பாங்க. இத்ஹபூ இலா இப்ராஹிம், இப்ராஹிம் கிட்ட போங்க. இப்படி ஒவ்வொருத்தர் கிட்டயா போய் 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 கடைசியாக ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போகுமாறு சொல்லுவாங்க. அவர்கள்ட்ட மக்கள் வருவார்கள். சொன்னாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்துல மக்கள் வந்து சிபாரிசுக்காக வேண்டி கேட்கும் பொழுது நான் சுஜூதில் விழுவேன். அந்த நேரத்தில் அல்லாஹ் தஆலா எனக்கு அவனை புகழ்வதற்கான சில வார்த்தைகளை என்னுடைய உள்ளத்தில் உதிக்க செய்வான். அந்த வார்த்தைகள் இப்பொழுது எனக்கு தெரியாது. அந்த வார்த்தைகளை சொல்லி நான் சுஜூதில் அல்லாஹ்வை புகழ்வேன். அப்பொழுது பதில் வரும், யா முஹம்மத் இஷ்ஸல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, நீங்க வேண்டியதை கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும், சிபாரிசு செய்யுங்க, சிபாரிசு ஏற்றுக்கொள்ளப்படும். அப்ப அவர்கள் சிபாரிசு செய்வாங்க. இது எதற்காக சிபாரிசு? கேள்வி கணக்க ஆரம்பிக்க சொல்லி சிபாரிசு செய்வாங்க. அல்லாஹ் தஆலா சிபாரிசை ஏற்றுக்கொள்வான். கேள்வி கணக்கு ஆரம்பிக்கப்படுறதுக்கு முன்னால ஆருத் என்ற ஒன்று இருக்குது. குர்ஆன் அதை பத்தி பேசி இருக்கு. ஒவ்வொரு மனிதனுக்கும் அவன் செய்த எல்லா விஷயங்களையும், எல்லா நலவு தீமைகளை அல்லாஹ் ஒரு காட்சிப்படுத்துவார். அவர் பார்ப்பார். இந்த உலகத்துல நாங்க நிறைய விஷயங்களை இப்ப நீங்க நான் எல்லாம் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறத திரும்ப பார்க்கலுமா? எல்மா இல்லதான். நான் எல்லாம் உட்கார்ந்து நான் பயம் பண்ணி கொண்டிருக்கிறேன், நீங்க கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க, திரும்ப பார்க்கலுமா? இல்லதான். முந்தி ஏலா, இப்ப எல்லா பக்கத்திலையும் இருக்கு, ஏழும். அதே மாதிரிதான் எங்களோட வாழ்க்கை முழுக்க அது ரெக்கார்ட் செய்யப்பட்டு கொண்டுதான் இருக்கு. எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா அப்படியே காட்டுவான். இவர் எல்லாத்தையும் பார்ப்பார். செஞ்ச எல்லா நன்மைகளும் தீமைகளையும் பார்ப்பார். அந்த சந்தர்ப்பத்தில், அர்துடைய சந்தர்ப்பத்தில் சில சில விஷயங்களை மனிதன் மறுக்க பார்ப்பார். அதற்கு பின்னால அல்லாஹ் தஆலா கேள்வி கணக்கு ஆரம்பிப்பார். கேள்வி கணக்கு எவ்வளவு வேகமாக இருக்கும் என்றால், ஒரு மனிதரை விசாரிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் தேவைப்படுமோ அந்த நேரத்திலேயே அவ்வளவு பேருடைய கேள்வி கணக்கு முடிஞ்சிடும். கேள்வி கணக்கு முடியும் பொழுது, கேள்வி கணக்கு எப்படி இருக்கும் என்றதெல்லாம் ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்குது. கேள்வி கணக்கு முடியும் பொழுது எந்த ஒரு மனிதனுக்கும் அணுவளவும் சந்தேகம் இருக்க மாட்டாது. நான் அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறேன் என்ற சந்தேகம் யாருக்கும் இருக்காது. எனக்கு அநியாயம் செய்யப்படல என்ற யகீனோட தான் கேள்வி கணக்கு முடிக்கப்படும். பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொருவருடைய ஏடுகளும் பறந்து அவர்களுடைய கைகளுக்கு வரும். ஏடுகள் கொடுக்கப்படும். அதுல பதிவு இருக்கும். முதல்ல காட்டினது காட்சி, இப்ப பதிவு கொடுக்கப்படும். மத்துல் பஸருடைய தூரம், பார்வை எவ்வளவு தூரம் போகிறதோ அவ்வளவு தூரம் அளவுக்கு ஏடு பெருசாக இருக்கும். அந்த ஏடு கையில கொடுக்கப்படும். இக்ரா கிதாபக் கஃபா பினஃப்ஸிக அல்யௌம அலைக ஹஸீபா, உன்னுடைய கிதாபை நீ வாசிப்பார். மனிதன் அதை வாசிப்பான். சொல்லுவான், மாலி ஹாதல் கிதாப், என்ன ஆச்சரியமான ஒரு புத்தகம், லா யுகாதிரு ஸகீரத்தன் வலா கபீரத்தன் இல்லா அஹ்ஸாஹா, நான் செய்த பெரிய விஷயங்கள் சின்ன விஷயங்கள் ஒன்றையுமே விடாம எல்லாத்தையும் இது எழுதி இருக்குது, நான் அழிஞ்சிட்டேன் என்று நினைப்பான்.
அவ்வளவு பயங்கரமான ஒன்றாக இருக்கும். அதை வாசிப்பான். அதெல்லாம் முடிஞ்சதற்கு பின்னால அதற்கு பின்னால மீசான் இருக்குது. அல்லாஹ் தஆலா அமல்களை நிறுப்பதற்கான ஏற்பாடு, அதற்கான தராசு நிறுவப்படும். வனதஉல் மவாசீனல் கிஸ்ஸ லியௌமில் கியாமா, நீதத்தின் தராசை நாம் வைப்போம். அந்த தராசுல மீசானுடைய கட்டம் தான் ஒவ்வொரு மனிதனுடைய வெற்றி தோல்விய முடிவு செய்யக்கூடிய இடமாக இருக்கும். அதற்கு முன்னால எந்த சந்தர்ப்பமும் கபூர்ல சில வேளை சரியான பதில் சொல்லி இருப்போம், ஆனால் அந்த மனிதனுக்கு உறுதியாக முடிவெடுக்கிற நிலை இருக்காது. அதற்கு பின்னால எத்தனையோ பயங்கரங்கள் இருக்குது. இப்படி ஒவ்வொரு கட்டங்களும் முடிவெடுக்கக்கூடிய கட்டங்களாக இருக்க மாட்டாது. மீசான் முடிவுக்குரிய இடமாக இருக்கும். மீசான்ல அல்லாஹ் தஆலா நலவுகளையும் தீமைகளையும் நிறுப்பார். மீசான் முடிஞ்சதற்கு பின்னால ஒவ்வொரு மனிதர்களை அல்லாஹ் தஆலா கூட்டங்களாக பிரிப்பார். மனிதர்களை அல்லாஹ் தஆலா கூட்டங்களாக பிரிப்பார். அநியாயக்காரர்கள் அநியாயக்காரர்களோட, நல்ல ஆட்சியாளர்கள் நல்ல ஆட்சியாளர்களோட, இப்படி ஒவ்வொரு வகையில அல்லாஹ் தஆலா மனிதர்களை கூட்டங்களாக பிரித்து அவரவருக்கு கொடி கொடுக்க, ஒவ்வொரு கூட்டங்களுக்கும் கொடி கொடுக்கப்படும். கொடிக்கு கீழே ஒன்று சேர்க்கப்படுவார்கள். அதற்கு பின்னால பூமியில அல்லாஹ் தஆலா இருளை ஏற்படுத்திடுவார். அதுக்கு எல்லாம் இருட்டாய், வெளிச்சம் இல்லை. துனியா அப்படி இருட்டாய். இதுதான் இந்த துனியாவிலிருந்து மனிதன் மாறக்கூடிய ஒரு சந்தர்ப்பம். அது வரைக்கும் எல்லாம் இந்த பூமியில தான் நடக்குது. அல்லாஹ் தஆலா இருளை சாட்டி விடுவான். யாரும் யாரையும் பார்க்க மாட்டார். அங்கு இருந்துதான் குஃபார்கள், அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள் நரகத்துக்கு இழுத்து செல்லப்படுவார்கள். மூமின்களுக்கு, இஸ்லாத்துடன் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு வெளிச்சத்தை கொடுப்பான். யஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம், அவர்களுக்கு முன்னால் அந்த வெளிச்சம் போகும். அந்த வெளிச்சத்துக்கு பின்னால அவர்கள் போவார்கள். எங்க போகணும்? சிராத்தை நோக்கி போகணும். ஒரு பாலத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான் துனியாவிலிருந்து கடந்து போறதுக்கு. அந்த சிராத்தை நோக்கி போக வேணும். இதுவரைக்கும் முனாஃபிக்குகள் உலகத்துல முஸ்லிம்களோட சேர்ந்து இருந்து இஸ்லாம் குஃபரை மறைச்சி வச்சு கொண்டு மூமின்கள் போல முஸ்லிம்கள் போல நடித்தவர்கள் முனாஃபிக்குகளோட அல்லாஹ் நடக்கக்கூடிய விதம் இருக்குது. அவங்க எப்படி நடந்தாங்களோ அது மாதிரிதான் அல்லாஹ் நடந்து கொள்வார். இது வரைக்கும் இந்த வெளிச்சம் கொடுக்கப்படுற வரைக்கும் முனாஃபிக்குகள் முஸ்லிம்களோட சேர்ந்து இருப்பாங்க. அந்த சந்தர்ப்பத்துலதான் அவர்கள் பிரிக்கப்படுவார்கள். மூமின்களை பார்த்து கேட்பாங்க, எங்களுக்கும் உங்களோட வெளிச்சத்தை தாங்க, நாங்களும் வரணும். இங்கெல்லாம் வெளிச்சம் தர முடியாது, திரும்பி போங்க, அங்கிருந்து வெளிச்சத்தை எடுத்துட்டு வா. அங்க யாருக்கும் வெளிச்சம் திரும்ப கொடுக்கப்பட மாட்டார். மூமின்கள் சிராத்தை நோக்கி போவார்கள். சிராத்துடைய ஆரம்பத்துல நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நின்று கொண்டிருப்பாங்க. அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம், அல்லாஹும்ம சல்லிம் சல்லிம். சிராத்தை கடக்கக்கூடிய ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இந்த துஆ கிடைக்கும். யா அல்லாஹ், பாதுகாப்பாக இவர்களை கொண்டு போய் சேர்ப்பாயாக. சிராத்தை கடக்கக்கூடிய வேகம் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். சில மனிதர்கள் மின்னல் வேகத்துல சிராத்தை கடந்து மறுபக்கம் போயிடுவாங்க. அல்லாஹ் தஆலா எங்களை எல்லோரையும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானாக. இன்னும் சிலர் குதிரை வேகத்துல, இப்படி ஒவ்வொரு வேகத்துல போவார்கள், கடந்து செல்வார்கள். சிராத்தை கடக்கும் பொழுது சில மனிதர்கள் பாவங்கள் செய்து அதுக்கு மன்னிப்பு கிடைக்காம பாவங்கள் தங்கிவிட்ட மனிதர்கள், அவர்களுக்கு பேர் உஸாத்துல் முஃமினீன். ஈமான் உள்ளவர்கள் தான், ஆனால் பாவிகள், பாவங்கள் இன்னும் மன்னிக்கப்படவில்லை. அப்படியான மனிதர்கள் தவண்டு தவண்டு கஷ்டப்பட்டு போய்கொண்டிருக்கும் பொழுது அப்படியே கீழே விழுந்துடுவாங்க. அதுதான் நரகத்துல விழுவார்கள். அல்லாஹ் தலைகள் எல்லோரையும் பாதுகாக்க வேண்டும். எப்படியோ அந்த சிராத்தை கடந்து முடிந்ததற்கு பின்னால் அப்பதான் சொர்க்கம் உறுதியாகும். சிராத்தை கடந்துட்டாங்கன்னா அவங்க சொர்க்கவாசிகள் தான். ஆனா அப்பயே சொர்க்கத்துக்குள்ள போகிறாரு, உடனே சொர்க்கத்துக்குள்ள போகிறாரு. சொர்க்கத்துக்கு முன்னால அர்ஃபாத்துல் ஜன்னஹ் இருக்கு, சொர்க்கத்துடைய முற்றங்கள் என்ற ஒரு பகுதியில அல்லாஹ் தஆலா எல்லாரையும் நிறுத்தி வைப்பார். அந்த இடத்துல வச்சு சொர்க்கம் போகக்கூடிய மனிதர்களுடைய
அவர்களுக்கு இடையில இருந்த வஞ்சகங்கள் இதெல்லாம் சுத்தமாக்கப்படும். எல்லாரும் ஒருத்தர் மற்றவரை மன்னித்து உள்ளத்தில் இருந்த அந்த கசடுகள், கரைகள், வஞ்சகங்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் தஆலா போக்குவான். அதற்கு பின்னால்தான் சொர்க்கம் போவதற்கு அனுமதிக்கப்படுவாங்க. முதலாவது சொர்க்கத்துக்குள்ள நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலடி அடித்து வைப்பாங்க. அவர் அதுக்கு பின்னால இந்த உம்மத்து சொர்க்கத்துக்கு போகும். அதுக்கு பின்னால மற்ற நபிமார்களுடைய உம்மத், நபி அவர்களுக்கு பின்னால நபிமார்கள், அதற்கு பின்னால இந்த உம்மத், அதற்கு பின்னால மற்ற உம்மத்துகள் சொர்க்கம் போறதற்கு அனுமதிக்கப்படுவாங்க. சொர்க்கத்துக்குள்ள போய் சேர்ந்துட்டால் அப்பதான் பிரச்சனை முடியும். இந்த மனிதனுடைய நீண்ட பயணத்து பிரச்சனைகள் எல்லாம் எப்ப முடிகிறது? அப்பதான் முடியும். சொர்க்கத்துக்குள்ள போனதும் சொர்க்கவாசிகள் சொர்க்கத்துக்குள்ள போயிட்டால் அல்லாஹ்விடம் இருந்து யுனாதி முனாதின் ஒரு அழைப்பாளர் அழைப்பார். இன்ன லகும் அன் தஹ்யவு ஃபலா தமூது அபதா. இங்க நிரந்தரமாக வாழ்க்கிற வாழ்க்கையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். நிரந்தரமாக வாழ்க்கும் வாழ்க்கையை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இதற்கு பின்னால் உங்களுக்கு மரணம் வர மாட்டாது. அல்லாஹ் தஆலா மௌத்தை கொண்டு வருவார். மௌத் ஒரு ஆட்டுடைய ரூபத்துல கொண்டு வரப்படும். யா அஹ்லல் ஜன்னah, சொர்க்கவாசிகளே என்று அல்லாஹ் சொல்லுவான். சொர்க்கவாசிகள் அதை பயஷ்ரஇபூன், அவர்கள் பார்ப்பாங்க. ஹல் தஅரிஃபூன மா ஹாதா, இது என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? ஆம் நஅம் அல் மௌத், இது மரணம், அது மௌத் என்று சொல்லுவார்கள். அல்லாஹ் தஆலா அவர்கள் பார்த்து கொண்டிருக்க அப்படியே அறுப்பார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மரணம் ஒன்று அவர்களுக்கு இருக்கிறதாக இருந்தால் சந்தோஷத்துல மௌத்தாகிடுவாங்க. இதுக்கு பின்னால மௌத் இல்ல என்ற சந்தோஷத்துல மௌத்தாகிடுவாங்க. அந்த அறிவிப்புல சொல்லப்படும், இன்னலக்கும் மன் தஷிப்பு ஃபலா தஹ்ரமு அபதா. நீங்க நிரந்தரமாக வாலிபர்களாகவே வாழக்கூடிய வாழ்க்கையை, நிரந்தர வாலிபத்தை பெற்றுவிட்டீர்கள். இதற்கு பின்னால் உங்களுக்கு வயோதிபம் வரவே மாட்டாது. வைன்னலக்கும் மன் தஸிஹு ஃபலா தஸ்கமு அபதா. நிரந்தரமாக ஆரோக்கியத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இதற்கு பின்னால் உங்களுக்கு நோய் என்பது வரவே மாட்டாது. வைன்னலக்கும் இன்பமாக வாழ்க்கிற நிரந்தரமான இன்பத்தை நீங்கள் பெற்றுவிட்டீர்கள். இதற்கு பின்னால் கஷ்டம் உங்களை தீண்ட மாட்டாது, கஷ்டப்பட மாட்டீங்க. இப்பதான் கஷ்டம் முடியுது. வாழ்க்கை பயணத்துடைய கஷ்டம் அங்கதான் முடியும். அதற்கு பின்னால நிரந்தரமான வாழ்க்கை. லக்கும் ஃபீஹா மா தஷ்தஹி அன்ஃபுசுகும், உங்களோட நஃப்ஸுகள் எதையெல்லாம் ஆசைப்படுதோ அத்தனையையும் நாம் சுவர்க்கத்தில் உங்களுக்காக வைத்திருக்கிறோம். எல்லாம் இருக்குது. இன்பமான வாழ்க்கை. எங்க பார்த்தாலும் தன்னுடைய ஆட்சி தான் அவருக்கு தெரியும். போற இடங்கள் எல்லாம் தன்னுடைய ஆட்சி, சந்தோஷம் மட்டும்தான். கவலைகள் என்பது இருக்கவே மாட்டாது. லா யுஸத்தஊன அன்ஹா. அல்லாஹ் தஆலா சொல்றான், தலைவலி கூட வரமாட்டார். மதுபானம் ஆறுகளாக ஓடும், சொர்க்கவாசிகள் குடிப்பாங்க. தலை வலி கூட வரமாட்டாரு, தலை சுற்று வரமாட்டாரு. அந்த அளவுக்கு நோய் இல்லாத ஒரு வாழ்க்கை. அன்பான சகோதரர்களே, அங்கதான் இந்த நீண்ட பயணத்துடைய பிரச்சனைகள், கஷ்டங்கள் எல்லாம் முடிகிறது சொர்க்கத்துலதான். நான் சொல்ற விஷயங்கள் இதெல்லாம் வெறும் கற்பனைகளா நினைக்க வேணாம். இதெல்லாம் சிலர் நினைக்கலாம் இது முஸ்லிம்களோட நம்பிக்கை என்று. இல்ல, எது நடக்க இருக்கிறதோ அதை நாம் நம்பி இருக்கிறோம். எதை நம்புகிறோமோ அதுதான் நடக்க இருக்கிறது. இதுல எந்த சந்தேகமுமே இல்லை. இதுதான் நடக்க இருக்கு. வஹி ஒன்று, அல்லாஹ்வுடைய ரசூல்மார்கள் நமக்கு இந்த உண்மைகளை சொல்லி தராமல் இருந்திருந்தால் இது நமக்கு தெரியாது. என்றால் இது எங்களோட அறிவுக்கு அட்பாற்பட்டது. வஹி என்றது தன்னுடைய மனிதர்களுடைய அறிவுக்கு அட்பாற்பட்டது. அல்லாஹ் நமக்கு அறிவித்து தந்த உண்மைகள் நடக்கதான் போகுது. இந்த விஷயங்களை கொஞ்சம் தனியே இருந்து யோசிங்க. இதெல்லாம் நாங்க யோசிச்சா துனியாவோட கஷ்டங்கள் எதுவுமே கஷ்டமாக தெரியவும் மாட்டாது. இதெல்லாம் புரிந்தா துனியால எந்த சந்தோஷமும் மனுஷனுக்கு இருக்க மாட்டாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லவ் தஅலமூன மா அஅலம் லதஹிக்தும் கலீலா வலபகைதும் கஸீரா.
நான் அறிந்திருக்கிற விஷயங்களை எல்லாம் நீங்கள் சரியாக அறிந்திருந்தால் உங்களோட சிரிப்பெல்லாம் குறைஞ்சிரும். நீங்க நிறைய அழ ஆரம்பிச்சிருவீங்க. சிரிக்கிறதுக்கு துனியால ஒன்றுமே இல்லை, அழ வேண்டிய எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அன்பான சகோதரர்களே, இதெல்லாம் நிறைய யோசிக்கணும். இன்பங்களை எல்லாம் தகர்த்து போடக்கூடிய மரணத்தை அதிகமாக நினைங்க. நினைச்சு பார்த்தா உலகத்துல சந்தோஷம் என்றது. அல்லாஹ் தஆலா அவனுடைய அருள் தான் மனிதனுக்கு மறதியை வச்சிருக்கிறது. மறதி ஒன்று மட்டும் இல்லைண்டா நாங்க துனியால வாழ்றதுக்கு நிறைய கஷ்டப்படுவோம். அன்பான சகோதரர்களே, நான் சொன்ன இந்த விஷயங்களை திரும்ப 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 யோசிக்கும், திரும்ப திரும்ப இந்த பயணம் எங்களை கண் முன்னால எப்ப இருந்து கொண்டே இருக்கணும். அப்பதான் துனியாவுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும், ஆகிரத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். துனியாட கஷ்டங்களுக்காக பிரச்சனைகளுக்காக எவ்வளவு கவலைப்படணும், ஆகிரத்துடைய பிரச்சனைகளுக்காக எவ்வளவு கவலைப்படணும் என்றது தெளிவாக தெரியும். துனியாவுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணணும், ஆகிரத்துக்காக அதை விட கூடுதலாக எவ்வளவு முயற்சி பண்ணணும் என்றது எங்களுக்கு தெளிவாக தெரியும். இந்த விஷயங்களை எப்பயும் நினைவு வச்சு கொள்ளணும். அடிக்கடி இந்த விஷயங்களை பேசணும். எங்களோட துவாக்கள்ல நிறைய இதை கேட்கும். எங்களுக்கு துனியா பெருசா தெரிகிறதுனால எங்களோட துவாக்கள்ல அதிகமாக நாம் எதை கேட்கிறோம்? அல்லாஹ் நோய் இல்லாத வாழ்க்கையத்தா, பிரச்சனை இல்லாத வாழ்க்கையத்தா, வசதியத்தா, வருமானத்தா, இதைத்தான் நாங்க கேட்கிறோம். அந்த உலகத்துடைய அந்த ஆலமுடைய அந்த ஆகிரத்துடைய காட்சிகள் எங்களுக்கு முன்னால இல்லாதனால அதை கேட்கறது இல்லை. ஆனா அங்க போனா தெரியும், ஆஹா இந்த மஹ்ஷருக்காக நான் துவா கேட்க தவறிட்டேனே, இந்த கேள்வி கணக்குக்காக நான் துவா கேட்கலையே, இந்த மீசானுக்காக நான் துவா கேட்கலையே, எல்லாம் அங்க போய் திரும்ப துவா கேட்க இயலாது. அதனால எங்களோட துவாக்கல்ல துனியாவை கேட்கறதுக்கு அனுமதி இருக்குது, கேட்கலாம். அதே மாதிரி அதை விட அதிகமாக இதை கேட்கணும், அழகான மௌத்தை கேட்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மௌத் எப்படி வரணும் என்றதற்கான துஆக்களை கேட்டு எங்களுக்கு படிச்சு தந்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனுடைய மௌத்துக்குரிய நேரம் முடிவு செய்யப்பட்டிருக்கிறது மாதிரி மௌத்துடைய இடம், மௌத்துடைய காரணம், மௌத்துடைய தோற்றம் எல்லாம் முடிவு செய்யப்பட்டீங்க. நாங்க ஒவ்வொருத்தரும் மரணிப்போம் என்பதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. என்ன தோற்றத்துல வரப்போகுது, என்ன இடத்துல வரப்போகுது, அது எங்களுக்கு தெரியாது. அதை பத்தி நாங்க கேட்க கூடாதா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்பிச்சு தந்திருக்கிறார். திடீர் மரணங்களை விட்டு பாதுகாப்பு தேடுறாங்க. பஞ்சாத்துல் மௌத், திடீர் மரணத்தை விட்டு அல்லாஹ் உன்னிடத்துல பாதுகாப்பு தேடு. இது மௌத்துடைய நேரத்துல கேட்கல, நல்ல ஆரோக்கியமாக இருக்கிற நேரத்துல கேட்கிறாங்க. அதே மாதிரி தண்ணீரில் மூழ்கி மரணிப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், நெருப்பில் எரிந்து மரணிப்பதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன், இடிபாடுகளுக்குள்ள சிக்கி மௌத்தாகுவதிலிருந்து பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி எல்லாம் எங்களுக்கு கற்பிச்சு தந்திருக்கிறோம். ஏன் நாங்க இதெல்லாம் கேட்க கூடாது? ரமதான்ல நோம்பு பிடிச்சு கொண்டு துவா கேட்கக்கூடிய நிறைய நேரங்கள் இருக்குது. இந்த நேரங்கள்ல எல்லாம் எங்களோட துவாக்கள்ல நிறைய இதை கேட்கும். அதே மாதிரி சில சில அமல்களை நாங்க ரகசியமாக செய்யணும். யா அல்லாஹ், நான் இந்த அமலை ரகசியமாக செய்யறது என சக்கராத்தனை லேசாக்கணும் என்றதுக்காக, நல்ல மௌத்துக்காக நான் இந்த சதகாவை நான் செய்யறேன், இந்த அமலை நான் செஞ்சு வாரேன். யா அல்லாஹ், கபருடைய கேள்வி கணக்கின் பொழுது நீ என்னோட இரக்கமாக நடந்து கொள்ளணும். நான் இன்றைக்கு இவருக்கு இரக்கம் காட்டுறேன், யா அல்லாஹ் நீ என்னோட மஹ்ஷர்ல இரக்கம் காட்டணும் என்றதுக்காக. இப்படி சில சில அமல்களை நாங்க செய்யணும். மக்களுக்கு சாப்பாடு கொடுக்கிறது நல்ல மரணம், நிறைய சம்பந்தம் இருக்கு. கியாமத்துடைய நாள்ல மனிதன் கொடுக்கக்கூடிய சதகாக்கள், அதே மாதிரி மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள், இதுக்கும் மனிதனுடைய நல்ல மரணத்துக்கும் கியாமத்துடைய நாளுடைய கஷ்டங்கள் லேசிப்படுத்தப்படுவதற்கும் பெரிய சம்பந்தம் இருக்கிறது. இந்த அமல்களை நிறைய செய்ய வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க கொடுக்கக்கூடிய சதகாக்களை அல்லாஹ் தஆலா வளர்க்கிறார். எப்படி வளர்க்கிறான் என்றா, உங்களோட ஒரு ஒட்டகம் குட்டி போட்டால், உங்களோட ஒரு மாடு குட்டி போட்டால் நீங்க எவ்வளவு கவனமா அதை வளர்க்கிறீங்க. அது பெருசாகணும் என்றதுக்காக நிறைய சாப்பாடு கொடுப்பீங்க.
அது மாதிரி அல்லாஹ் தஆலா அதை வளர்க்கிறான். ஹத்தா யஜிதஹு மிஸ்ல உஹுத். கியாமத்துடைய நாள்ல போய் பார்க்கும் பொழுது அவர் செஞ்ச சின்ன ஒரு சதகா, கொடுத்த சின்ன ஒரு சாப்பாடு, அதை அல்லாஹ் வளர்த்து வச்சிப்பான், உஹது மலைய மாதிரி பெருசாயிக்கும். அதனால இந்த மாதிரியான சில ரகசியமான விஷயங்களை நாங்க செய்யணும். யா அல்லாஹ், நான் இந்த மனிதன் கஷ்டத்தை போக்குறேன், அந்த கியாமத்துடைய கஷ்டத்தை நீ போக்கணும் என்றதுக்காக. ஒரு முஃமின் துன்யால கஷ்டப்படுறார், அந்த கஷ்டத்தை நீக்கி வைங்க. அல்லாஹ் உங்களுக்கு என்ன தருவான் தெரியுமா? நஃபஸல்லாஹு அன்ஹு குர்பத்தம் மின் குரபி யௌமில் கியாமஹ். கியாமத்துடைய கஷ்டங்களில் ஒரு கஷ்டத்தை அல்லாஹ் இவருக்கு நீக்கி விடுவான். அதனால உலக வாழ்க்கைன்றது மிச்சம் பொறுமதியானது. நாங்க நினைக்கிற அளவுக்கு இல்லை, நாங்க நினைக்கிறதை விடவும் பல கோடி மடங்கு இந்த இரவுகளும் பகல்களும் பொறுமதியானது. எங்களுக்கு கிடைக்கிற ஒவ்வொரு மனிதனும் பொறுமதியானவர்கள். அவர்களை வைத்து நான் எப்படி என்னுடைய ஆகிரத்தை தயார் பண்ணி கொள்ளலாம், ஏன் கஷ்டத்தை நீக்கிக் கொள்ளலாம் என்றெல்லாம் நாங்க யோசிக்க வேணும். இது ஒரு பயானாக இப்படி கேட்டுட்டு நீங்க போயிடாம இந்த விஷயத்தை திரும்ப திரும்ப யோசிங்க. வீடுகள்ல மனைவிமார்களோட பிள்ளைகளோட இந்த விஷயங்கள் அதிகமாக பேசுங்க. பிள்ளைகளுக்கு இந்த சின்ன வயதிலேயே இந்த அறிவை ஆழமாக பதிய வைத்தால் இன்ஷா அல்லாஹ் இந்த யகீன், இந்த ஈமான் அவர்களை பாதுகாக்கும். கியாமத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை எப்படி தர்பியா செய்யறாங்க? அன்சாரிகளே, என்னுடைய மௌத்துக்கு பின்னால உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். ஃபஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுத். ஹவுதுல வந்து என்ன சந்திக்கிற வரைக்கும் பொறுமையா இருந்து கொள்ளுங்க. எப்படி சொல்றாங்க வார்த்தையை பாருங்க. ஃபஸ்பிரு ஹத்தா தல்கௌனி அலல் ஹவுத். எங்கட அடுத்த சந்திப்பும் ஹவுதுல இருக்கிறது, அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்து கொள்ளுங்க. எப்படி தர்பியா செய்யலாம்? எங்கட பிள்ளைங்களுக்கு அது மாதிரி தர்பியா செய்யணும். சொர்க்கத்துக்கு வந்து சந்திக்கிற வரைக்கும், எங்களோட உறவு மௌத்து வரைக்கும் தான். அதுக்கு பின்னால திரும்ப உறவு தொடர்றதாக இருந்தால், நான் வாப்பா நீ மகனாக இருக்கிறமா இருந்தால் சொர்க்கத்துக்கு போனா தொடரும். அது வரைக்கும் எங்களோட இடையில எந்த உறவும் இல்லை. தன்னுடைய மகள்மார்களை கூப்பிட்டு சொல்றாங்க, அன்சிவி நஃப்ஸகி மினன் நார். உன்னை நரகத்திலிருந்து நீ பாதுகாத்துக்கோ. கியாமத்துடைய நாள்ல எனக்கு, நான் நபியாக இருந்தாலும் தகப்பனாக இருந்தாலும் எனக்கு என்னால உங்களுக்கு எதுவும் செய்ய இயலாது. நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ, நீங்க உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கோ என்று சொல்லி தர்பியா செய்யலாம். இதே மாதிரி எங்களோட பிள்ளைகள் சின்ன வயதிலிருந்து இந்த விஷயங்களை சொல்லி 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 அவர்களை தர்பியா செஞ்சிட்டார். இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்பாக சொர்க்கத்துக்கு வந்து சேர்றதுக்கு அது காரணமாக அமையும். சொர்க்கத்துக்கு போயிட்டோம் என்றால் அல்லாஹ் தஆலா மூமின்களை குடும்பங்களாக வாழ வைப்பார். அல்ஹக்னா பிஹிம் துர்ரியத்தஹும். ஒரு சாலிஹான தகப்பன் கிடைக்கிறது என்றது ஒரு பாக்கியம். அந்த வாப்பா தந்த அப்பா ஒரு சாலிஹான மனிதர் என்றது ஒரு பெரிய ஒரு பாக்கியம். சாலிஹான மனிதர்கள் சிலவேளை அமல்கள்ல கூடி இருப்பாங்க. அவர்களை பின்பற்றின அவங்களோட பிள்ளைகள் ஈமான்தாரிகளாக இருந்தால் அல்லாஹ் தஆலா அந்த சாலிஹான மனிதர்களுடைய சந்தோஷத்துக்காக இவர்களையும் சேர்த்து சொர்க்கத்துல வாழ வைப்பார், அந்தஸ்தை கூட்டிடுவார். அதனால மூமின்களை அல்லாஹ் தஆலா குடும்பங்களாக வாழ வைப்பார். நாங்க எல்லாரும் உலகத்துல சந்தோஷமாக வாழ நினைக்கிறது மாதிரி சொர்க்கத்துல குடும்பங்களாக சந்தோஷமாக வாழணும். அன்பான சகோதரர்களே, இந்த வாழ்க்கை மிக மிக பொறுமதியானது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் பொறுமதியானது. இதெல்லாம் பொறுமதியாக பயன்படுத்திக் கொள்வோம். அல்லாஹ் தஆலா எங்கள் எல்லோருக்கும் அருள் செய்வானாக. அல்லாஹ் தஆலா இந்த வாழ்க்கையுடைய உண்மைகளை விளங்கி ஆখিরাத்துக்காக, சொர்க்கத்துக்காக, அவருடைய லிகாவுக்காக தயாராகி கொள்ளக்கூடியவர்களில் நம் அனைவரையும் சேர்த்தார்.